அந்த ஆளை பத்தி அவரோட ஃப்ரெண்ட் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே. இனி பூசி முழுகிறதுக்கு என்ன இருக்கு? ஏண்டா ஏதாவது இடிய தூக்கி என் தலைமையில போட போறியா? சொல்லுடா. இருமா, கொஞ்சம் நான் சொல்றத பக்குவமா கேளு. இப்ப நாமெல்லாம் அதிர்ச்சி அடைகிற கட்டத்தை தாண்டிட்டோம். அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு மருமகன். சே, அந்த வார்த்தைக்கே அவரால் மரியாதை போச்சு. செல்வம், என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஆமா தம்பி, ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்ல மாமா, அந்த ஆளு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன, நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். சொல்லு. இருந்தில்ல, சந்தோஷ் அங்க போய் ஏதோ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் ஷோ காமிச்சிருக்காரு. அதை காரணமா சொல்லி எல்லார்கிட்டையும் கடன் வேற வாங்கியிருக்காரு. வழக்கம் போல உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. இந்த லட்சணத்துல ஏதோ ஒரு பொம்பளையோட பழக்கம் வேற. அது ஏதோ பிரெஞ்சுக்கார பொம்பளையா, அங்க சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கான், கொஞ்சம் வசதியான பார்ட்டி வேற. இவர் க்ளோஸா பழகிருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, தனக்கு கல்யாணமே ஆலன்னு அத்தனை பேர்ட்டையும் அங்க சொல்லியிருக்காரு. அதை விட அசிங்கமான விஷயம், அவ்வளவு க்ளோஸா பழகிருக்காரு அந்த பொம்பளையோட. அந்த பொம்பளை இவரோட வயசுல பெரியவ. கர்மம் கர்மம். கடைசியில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணல, வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்கல. அந்த பொம்பளையோட சேர்ந்து பிரான்சுக்கு ஃபிளைட் ஏறி போயிட்டாராம் சொல்றாங்க எல்லாரும். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வரிசையா என் பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பாவம் பண்ணுனேன்? அடியே நிர்மலா, ஏண்டி உன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு? இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டானே, உருப்படவானா அந்த பாவி? உருப்படவே மாட்டான். நிர்மலா, நீ கவலைப்படாதடி. அவன் எந்த சீமசரிக்கு பின்னாடி போயிருந்தாலும் சரி, நாயடி பேடி பட்டு நொந்து போய் கடைசியில ஓ காலடியில தான் வந்து விழ போறான். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. வந்தா அவனை செருப்பால அடிச்சு துரத்துவேமா. நிர்மலா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. சந்தோஷ் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக யார் அவன் திரும்பி வருவான் சொல்ல தேவையில்லை. இப்ப சொல்றேன், எனக்கு அந்த ஆள் தேவையில்லை. நிர்மலா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் உறுதியா சொல்றேன், அவன் திரும்பி வந்தாலும் இனிமே என் வாழ்க்கையில இடமே கிடையாது. நான் மனசார சொல்றேம்மா, அவர் கூட வாழ்ந்ததுல ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்துல கூட அவர் என்னையோ என் பிரியத்தையோ முழு மனசோட ஏத்துக்கிட்டு நடந்ததே இல்ல. ஏதோ போனா போகுதுன்னு பெருந்தன்மையா என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அவரோட பேச்சு சைகை எல்லாம் இருக்குமா. நான் கூட இது அவரோட குணம், விளையாட்டா பேசுறாரு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அவர் எப்பவுமே என்ன நேசிச்சது இல்லைன்னு. எதுவும் வழி இல்லாம தான் எனக்கு புருஷனே இருந்த மாதிரி இருந்தாரு. ஒரு குடிகாரன், முட்டாள், முரட, இப்படி யாரு கூட வேணாலும் பிரியம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாமா. ஆனா நம்மள மதிக்காத, சட்டை பண்ணாத, என் மேல பிரியமே இல்லாத அந்த ஆள் கூட நான் எப்படிமா வாழ்றது? இனிமே அவர் எனக்கு பிஞ்சு செருப்பு மாதிரி தான்மா. வேண்டாம் நிர்மலா, நீ ஏதோ கோபத்துல பேசுற. ஆமா அண்ணி, நான் கோபத்துல தான் பேசுறேன். ஆனா கோபம் வடிஞ்சு போனாலும் இப்ப நான் சொன்னதான் எப்பவுமே. இனிமே அந்த ஆளு ஒருவேளை திரும்பி வந்தா கூட அவரை நான் துரத்தி அடிச்சிருவேன். நிர்மலா, உனக்குன்னு வயசு இருக்குமா? திடீர்னு எந்த முடிவும் எடுக்காத. சந்தர்ப்பம், சூழ்நிலை எது வேணாலும் நடக்கலாம். போ கிளவி, இந்த
குழந்தை அவரோட தானே. ஒரு நாளாவது நமக்கு பிறக்க போற குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் என்னைக்கா சொல்லிருப்பாரா? அப்படிப்பட்ட மனுஷன் அவரு. இனிமே அந்த ஆளை நினைச்சு நான் அழறதாவே இல்ல. இனிமேலும் அந்த ஆளுக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அது அனாவசியம்தான். எனக்குதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே. அண்ணே, என்னையும் புள்ளையும் நீதானே காப்பாத்தணும். உன்னை விட்டு எங்களுக்கு வேற கதை இல்ல. என்ன வார்த்தை பேசிட்டம்மா? உன் வாயால இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? நிர்மலா, இது உன் வீடு. இந்த வீட்டுல அம்மா எப்படியோ நீயும் அதே மாதிரி தான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், செல்வா இருக்கான். உனக்கு என்ன குறைச்சல்? நீ படிச்ச பொண்ணுமா? இப்போ உனக்கு தேவையில்லை ஒன்னே ஒண்ணுதான், சொந்த காலில் நம்மளால நிக்க முடியுங்கிற தைரியம். அதுதான் உனக்கு வேணும், புரியுதா? மற்றபடி இப்ப நீ சொன்ன மாதிரி உனக்காக இந்த வீட்டுல எல்லாரும் இருக்கோம்மா. அண்ணி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. உங்க கையால ஒரு காஃபி போட்டு தரீங்களா? அம்மா, என்னம்மா ஆ சண்டைக்கார மாதிரி பார்த்துட்டு பார்க்காம போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்க. அப்போ ஏன் பேசாமல் போறீங்க? ஒரு சிரிப்பா வச்சிருக்கலாம்ல, பேசாமல் போயிட்டு இருக்கீங்க. என்ன போஸ், நீ என்கிட்ட போய் வம்பு இழுக்கிற? இல்லைம்மா, நிஜமாக தான் கேட்குறேன். என் மேலே ஏதோ கோவமா? ஆட நீ வேறப்பா, உன் மேலே எனக்கு என்ன கோபம்? நேற்று உன் பொண்டாட்டிக்கிட்ட தெரியாமல் ஒரு வார்த்தை கேட்டேன், அவ என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா. ஓஹோ, அப்படியா சங்கதி? தப்பா ஒன்றும் கேட்கலப்பா. என்னம்மா போஸ் இங்கே இருக்கானே, மறுபடியும் வம்பு எடுத்துட்டு வீட்டோட வந்துட்டானான்னு கேட்டேன். அட யதார்த்தமா தான் கேட்டேன். இதுக்கு புளிய மரத்தை உழுக்கிற மாதிரி உலுக்கி தள்ளிட்டா உன் பொண்டாட்டி. அவ கிடக்க விவசாய கிடக்கல, வீட்டில் போய் அவளை வச்சுக்கிறேன் கச்சேரி. போஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பேசாம இரு. என்னம்மா, என்ன நீங்க பெருசா பேசுறீங்க? இந்த ஆட்டம் ஆடி இருக்கா? இவளெல்லாம் இப்படியே விட்டு வைக்க கூடாது, 2 தட்டு தட்டு வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆடுவா. போஸ், உன் பொண்டாட்டி என்ன திட்டினா நான் இல்லைங்கள, ஆனா உன் மேல கோவமே வரல. ஏன் தெரியுமா? உன் மேல அவளுக்கு இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சதுப்பா. உன் மேல தனம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு இந்த உலகத்தையே ஒண்ணு திரட்டி கொடுத்தா கூட பத்தாது போஸ். அவ விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். உலகத்துல எந்த பொம்பளையும் இந்த அளவுக்கு புருஷன் மேல பிரியத்தை வெறியா வச்சிருக்க மாட்டா. நான் வரேன் போஸ், நீ பாட்டுக்கு அவளை போய் திட்டிக்கிட்டு தெரியாத. சரோம்மா, அப்பா, லேட் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரட்டுமா? வேணாம்மா, சாப்பிடணும் போல இல்லை. நான் சீக்கிரம் பஸ் பிடிச்சி போகணும். நான் நேத்தே ராத்திரிக்குள்ளே போயிருக்க வேண்டியவன். வந்த இடத்துல இவ்வளோ அசம்பாவிதம் நடந்து போச்சு. சம்மந்தியமாக வேற அவ்வளோ வற்புறுத்தி சொன்னாங்களா, வார்த்தையை மீற முடியல. பாவம், ஊரில் குழந்தைங்களாம் காத்துட்டு இருப்பாங்க. வரட்டா? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? காலையிலேயே சொன்னேன். அவரும் செல்வன் தம்பியும் அவசரமாக கடை கிளம்பி போயிட்டாங்க. நான் சம்மந்தியமாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சம்மந்தியம்மா, அப்ப நான் வரட்டுங்களா? நேரமாவது. நான் வரேம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். வரேம்மா. பாட்டிமா, நான் வரட்டுமா? சரிங்க ஐயா.
நிர்மலம்மா, அப்போ நான் கிளம்பட்டுமா? அல்லது தைரியமா இரு, எல்லாம் சரியா போயிடும். இத பாரு குழந்தை, இதனா வரைக்கும் உன்னையும் நான் எல்லாரும் போல சாதாரண பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து தாம எனக்கே தெரிஞ்சு உன் மனசுக்குள்ள அசாதாரண ஒரு உறுதி இருக்குதுன்னு. இவ்வளவு சங்கடத்துல எதை நினைச்சா கொஞ்சம் பெருமையாவே இருந்துச்சு. ஏன் மாமா கடவுள் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல குழந்தை, தப்பு பண்ணுது அந்த விதி. அந்த குணங்கட்டவனோட உன்னை ஜோடி சேர்த்து வச்சது பாரு, அந்த விதியோட தப்பு. நீ ஏன் வந்துக்கிற? என் மேல என்ன தப்பு இருக்கு மாமா? நான் எந்த விதத்துல அவருக்கு தகுதி இல்லாம போயிட்டேன்? எதுக்காக அவருக்கு என்ன பிடிக்காம போச்சு? அந்த மடையனை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? மனுஷனாவ ஒரு நிறமாச கற்பனைய நடுத்தருள் நிக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பணத்தாசு பிடிச்சு எவ்வளவு பின்னால ஓடணும் மனுஷனா? ஈனப்பிறவி இல்ல. நீ இனிமே அவனை பத்தி நினைக்கவே நினைக்காத. ஏன் நிர்மலா, நேத்து ராத்திரி தெளிவா திடமா பேசுனில்ல, அதே முடிவில் இரு. அந்த பயலை பத்தி நினைக்கவே நினைக்காத. மாமா, நானும் அந்த ஆளை பத்தி நினைக்க கூடாததா இருந்தேன். ஆனா இந்த குழந்தை, அந்த குழந்தைய பத்தி நீ கவலைப்படாதம்மா. அது தெய்வம் தந்த குழந்தை. தெய்வம் அதை எப்படியும் காப்பாத்தும். இத பாருமா, எல்லாருக்குமே குழந்தை தெய்வம் கொடுக்கிற வரம் தான். இந்த அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் குழந்தைய பாதுகாக்க தெய்வத்தால நியமிக்கப்பட்டவங்க. இப்போ அந்த அப்பாங்கிற வார்த்தைக்கு அவன் தகுதி இல்லாம போயிட்டான். அதனால என்ன, நீ தாயா இருக்கிறல்ல, நீ அந்த குழந்தைய வளர்த்த ஆளாக்கு. அந்த ஆண்டவனை கூட நின்னு அப்பன் மாதிரி அதை பாதுகாப்பான். ஆனா ஒண்ணு நான் வயிறடிச்சு சொல்றேன், உன்னை ஆசையா கட்டிக்கிட்டு இத்தனை நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு உன் கனவுகளை வளர்த்துவிட்டு கையில ஒரு குழந்தைய கொடுத்துவிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம ஓடி இருக்கலாம் பாரு, அவன் அதே ஆண்டவன் சந்நிதியில பதில் சொல்லித்தான் அவன உருப்பட மாட்டாவ. ஐயா சிதம்பரம் ஐயா, நீங்க ரொம்ப பொறுமையான மனுஷனாச்சே. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லையே. அம்மா, இது சிதம்பரத்துக்கு வந்த கோபம் இல்ல, ஒரு பெண்ணை பெத்தவனோட கோபம். ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி ஆசையா கட்டி கொடுத்தப்பற அதே பொண்ணு இப்படி நிர்கதியா நிற்கும் போது வவறிஞ்சு வருது பாருங்க, அந்த கோபம். நிர்மலாவை என் பொண்ணு தானம்மா? மாமா, ஆமாம்மா, நான் இத வாயா வார்த்தையா சொல்றேன், நெஞ்சார சொல்றேன். நீ இப்படி அழறத பார்க்கும்போது நான் பெத்த பெண்ணே அழற மாதிரி நெஞ்ச பசியுதுமா. ஆனா ஒண்ணு, எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு, நிர்மலா பொண்ணு இதை சமாளிச்சிருவா. ஆமாம்மா, நான் இதை ஏன் சொல்றேன்னா, நேத்து ராத்திரி இந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா தைரியமா சொல்லிச்சு பாருங்க. இனிமே அந்த மனுஷன் திரும்ப வந்தானே எனக்கு தேவையே இல்லைன்னு துச்சமா தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசிச்சல்ல. இவ்வளவு சங்கடத்திலையும் இந்த மாதிரி தைரியம் எல்லா பொண்ணுகளுக்கும் வராதுமா. ஏமா, நீ சொன்னது நெசந்தானே? சத்தியமான வார்த்தை மாமா. என்ன கொஞ்சம் கூட மதிக்காத கிள்ளுக்கிறிய நினைக்கிற அந்த ஆள் திரும்பி வந்தா நான் ஏத்துக்கணுமா? தேவையில்லம்மா, நல்ல கேள்வி கேட்டு. நீ திரும்பி வந்தா ஒருவேளை ஏத்துக்கலாம். ஆனா சுயநலத்துக்காக வசதியை தேடி வந்தான்னா வந்த வழியே திரும்பி போயான்னு விரட்டுறதான் நியாயம். அம்மா, நீங்க இதை பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க, இது சுதாரிச்சுக்க. வேணுங்கிற தைரியம் அதுக்கு வந்தாச்சு. அதே தைரியத்தை நீங்களும் கொஞ்சம் வளர்த்துக்குங்கம்மா. அதை முதல்ல பண்ணுங்க, மிச்சதெல்லாம் அப்புறம். ஆண்டவன் மேல பார்த்து போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நேரம் போதுன்னு கிளம்புறமா, கவலைப்படாதீங்க. வரட்டுமாம்மா? வாங்க ஐயா, வரண்ட ராஜா. வாங்க. நிர்மலம்மா, கவலையே படாது, என் ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு. தைரியமா இரு, எல்லாம் சரியா. வரட்டுமா? சருணா வரேன். சரோ, உங்ககிட்ட நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். இத்தனை நாள் நீ ரொம்ப பொறுப்பா அழகா குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கிற, இனிமே அது போராதுன்னு தோணுது. ஏன்னா உனக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாயிருச்சு. உன் வீடு பாவம் ரணகளமாயிருச்சு.
பிரச்சனை மேல பிரச்சனை அடுக்கடுக்கா வந்து எல்லாரும் புண்பட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு கையால் ஆகாத கோபம். என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க. அதுக்கு யார் மேல கோபத்தை காட்டுறதுன்னு புரியாம தடுமாறி சூடா வார்த்தை விட்டுருவாங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டுறாத, கோவிக்காத, புரியுதா? மத்தவங்க நம்ம மேல ஏன் இப்படி கோபத்தை காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, சரியா? இன்னொன்னு சொல்றேன், மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, பாதி பிரச்சனை தீர்த்த மாதிரி. சம்மதி அம்மா, நிர்மலா பொண்ணு, மத்த எல்லாருமே ரொம்ப காயப்பட்டுக்கிறாங்க. நீ அவங்ககிட்ட பழகிறது, பேசுறது, மத்த எல்லாமே இந்த பொண்ணுக்கு மருந்து போட்டு ஆத்துற மாதிரி இருக்கணும், புரியுதம்மா? என்னுடைய அனுபவ அறிவில் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. யாராவது உன் மேல கோவப்பட்டாங்கன்னா திரும்ப கோவப்படுறது தான் இயல்பு, அதான் சுலபமும் கூட. ஆனா கோபப்படுறதுக்கு பதிலா பச்சாத்தாபப்பட்டு பாரு. ஏன் பாவம் தன்னோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு நம்மளோட நிம்மதியும் கெடுக்கிறான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மேல பச்சாத்தாபம் வந்துருமா? அவங்க கிட்ட அன்பா பழகணுமா, குறிப்பா நிர்மலா பொண்ணுகிட்ட. பாவம் என்ன நேர்த்து போச்சு பத்தி அந்த குழந்தைக்கு. நீ தான் அவளுக்கு மூத்த சகோதரி மாதிரி இருந்து அழாதே நான் இருக்கிறேன்னு தைரியம் சொல்லணும், புரியுதா? சரிப்பா, சரிதானே? நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? நான் நீங்க வளர்த்த பொண்ணுப்பா. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதேதான் என் மனசுலயும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன், உடம்பு பாத்துக்கிறேன்.